ப்ரேஸ் தி லார்ட். இன்னைக்கான தாட் ஆஃப் தி டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் ஃபார் டூ லாங். ஒரு காரியத்திற்காக நம்ம ரொம்ப நாட்களாக காத்திருக்கிறது, எதிர்பார்த்து 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 காத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வெகு நாள் காத்திருக்கிறது ஆத்துமாவை இழைக்க பண்ணும், விரும்புகிறது வரும்போதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஏங்கி காத்துட்ருக்கலாம். எப்போ நடக்கும்னு எதிர்பார்த்து காத்திருக்கலாம். பெற்றோர்களுக்கு பிள்ளை காரியம், திருமண காரியத்திற்காக காத்திருப்பீங்க. ஸோ எப்போ ஒரு நல்ல அலையன்ஸ் வரும் அப்படின்ட்டு காத்திருக்கீங்க. இல்லை குழந்தை கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்க, இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்காக காத்திருக்கிறீங்க, இல்லை வெளிநாடு போகிறதுக்காக காத்திருக்கிறீங்க, இல்லை அது பிளெஸ்ஸிங்காக காத்திருக்கீங்க. அண்ட் சம் ஆஃப் தெம் ஆவிக்குரிய வரங்களுக்காக காத்திருக்கீங்க. ஸோ சம்திங் வி ஆர் வெயிட்டிங். அந்த வெயிட்டிங் பீரியடில் வந்து நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு எந்த பதிலும் வரல. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம். எதிர்பார்த்து நம்ம சோர்ந்து போகிறோம். ஸோ ஜெபம் பண்ணுறோம், நடக்கலை, எந்த காரியமும் வாய்க்க மாட்டேங்குது, ட்ரை பண்ணுறோம். ஏதோ ஒரு காரியத்தை வந்து நம்மளாம் முயற்சி எடுத்து ட்ரை பண்ணுறோம், ஆனால் வாய்க்க மாட்டேன். அதுக்கான ஒரு சிம்பிள் ரீசன்ஸ் நான் சொல்வேன். ரீசன் இல்லை ரீசன்ஸ்ன்னு சொல்கிற காரணங்கள், ஒரு சிம்பிள் காரணங்கள் என்ன இருக்கலாம்னா, நம்ம கிட்டேருந்து ஆண்டவர் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறார். மேபி நம்ம ஏதாவது சரிப்படுத்தணும், நம்ம ஏதாவது சீர் பண்ணணும், we are missing out on something. அதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறாரு உங்களுக்கு அற்புதம் செய்ய. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, above all கர்த்தருடைய நேரம், காட்ஸ் கைரோஸ் டைம். பாருங்கள், கைரோஸ் டைமுங்கிறது வந்து நம்மளுடைய நேரம் கிடையாது, நம்மளுக்கு தெரியாது. நம்ம கேட்டால் நம்ம ஆண்டவரை இன்னைக்கு அற்புதம் செய்யுங்கன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஏன் நெக்ஸ்ட் செகண்டே எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே நம்ம கேட்போம். ஆனால் அந்த நெக்ஸ்ட் செகண்ட் ஒரு வேளை ஆண்டவர் செஞ்சிட்டாருன்னா அற்புதம் நம்மளுக்கு அதோட விளைவுகள் என்ன இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. பட் காட் இன் தாட் ஆஃப் ஆல், அவர் எல்லாவற்றையும் யோசிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் யோசித்து அவர் எதை வந்து யோசித்து எதை செஞ்சால் அந்த காரியம் வந்து சரியாக வரும், எப்போ செஞ்சால் அந்த காரியம் வந்து சரியாக வரும் அப்படிங்கிற தாட் அவருக்கு தெரியும். பிகாஸ் ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் யூனிவர்ஸ். உலகத்தின் தகப்பனாக இருக்கிறார். எல்லாவற்றும் சிருஷ்டித்த தேவனுக்கு எப்போ எந்த காரியம் எந்த நேரத்தில் யாருக்கு செஞ்சால் அவங்களுக்கு அது நல்லதோ அந்த காரியத்தை அந்த நேரத்தில் செய்வார். எதிர்பார்த்திருக்கிற நாட்கள் நாம் என்ன பண்ணணும்னா, ஜெபிக்கிறத விட்டு விடக்கூடாது, ஜெபத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது, நம்ம கேட்டு நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு வேதனை அடையவும் கூடாது. பட் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ரே பண்ணணும். பிகாஸ் இன் லூக் சாப்டர் 18 என்ன சொல்லுதுன்னா, அநீதி உள்ள நியாயாதிபதியே அந்த தொடர்ந்து வருகிற அந்த ஸ்திரீக்கு மறுபடியும் அவள் திரும்பி வரக்கூடாதபடி அவளுக்கு தேவையான நியாயத்தை செய்யும்போது நம்ம தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ஸோ அவர் என்ன எதிர்பார்க்குறார்? கண்டினியூஸாக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அந்த ஒரு காரியத்தை வைத்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். நம்ம கேட்டுனே இருக்கணும். ஏசப்பா கொடுப்பாருன்னு நீங்கள் விசுவாசித்து கேட்கும். மறுபடியும் இந்த பொண்ணு வந்து நம்மக்கிட்ட தொந்தரவு செய்யக்கூடாது, மறுபடியும் இந்த பையன் வந்து நமக்கு தொந்தரவு செய்யக்கூடாது, அதுக்காக நான் இவளுக்கு அற்புதம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அநீதி உள்ள நியாயாதிபதியை செய்யும்போது நீதி உள்ள தேவன், நம்ம நல்ல தகப்பன் எவ்வளோ நம்மளுக்கு செய்வார். ஸோ நம்ம அவர் மேலே நம்பிக்கை வைத்து நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். அந்த வெயிட்டிங் பீரியடில் நம்ம அநேக காரியங்களை நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வெள்ளன் அடைஞ்சிருப்போம். அநேக காரியங்களை நம்மளால் க்ராஸ் பண்ண முடிகிற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வந்திருக்கும். அநேக விஷயங்கள் நம்மக்கிட்டேயே மாறி போயிருக்கும். ஆனால் அது எப்போனா நம்ம கர்த்தருக்குள்ளாக காத்திருக்கும் போது. வாட் இஸ் கர்த்தருக்குள்ளாக காத்திருக்குன்னா, தேவன் மீது நம்பிக்கை வைத்து தேவனை சார்ந்து கொண்டு நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் மீது வைத்துட்டு நம்ம வந்து அந்த அந்த நாட்களை கடக்கிறது. ஏன்னா அந்த நாட்களில் உங்களுக்கு அநேக உபத்திரவம் வரலாம், நிறைய பேச்சுகள் வரலாம், உங்களுக்கு வேதனை கொடுக்குற மாதிரியான காரியம் வரலாம், உங்களை துன்புறுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் வரலாம்.
இல்லை ராங் விஷயம் நடக்கலாம். பட் அந்த நேரத்தில் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறது என்னென்னா கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளவு அவருடைய வார்த்தையே சொல்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும், உங்களுடைய காரியம் நடக்கும். உங்களை மலடின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. உங்களை சுற்றி உள்ள ஜனங்க உங்களை மலடி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லணும், கர்த்தர் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக மாற்றுகிறார். நீங்கள் தொடர்ந்து அதை அறிக்கை செய்யணும். உங்களை பற்றி ஃபெயிலியர்ஸ், ஓகே இவளால் ஒரு காரியமும் செய்ய முடியாது, எந்த வேலைக்கும் போக முடியாது, எதுக்குமே பிரயோஜனமற்ற ஜனங்க, பொண்ணு பையன் எதுக்குமே யூஸ் இல்லை இவங்க அப்படின்னு உங்களை பார்த்து அவங்க ஏளனமாக பேசும்போது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற வேலையை எனக்கு தருவார், கர்த்தர் நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் தொடர்ந்து அறிக்கை செய்யணும். நீங்கள் அவங்க சொல்லுகிற ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் நீங்கள் போகக்கூடாது. வேதம் உங்களை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை தான் நீங்கள் நம்பணும், அதை தான் நீங்கள் விசுவாசிக்கணும், அதை தான் நீங்கள் அறிக்கை செய்யணும். உங்களை உதவாதவங்க சொன்னால் நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் அவருடைய கையினால் வணைஞ்சிருக்கிறார், அவருடைய இமேஜில் நம்மளை வணைஞ்சிருக்கிறார், ஸோ அவருடைய ஞானத்தை கொடுத்துருக்கிறார், நம்ம ஒரு நல்ல ஒரு உதவுகிற பாத்திரமாக நம்ம வரைஞ்சிருக்கிறார். அவங்க சொல்லுகிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. அவங்க உடஞ்ச பாத்திரம்னு தூக்கி போட்டாலும் நம்மளை ஒட்ட வைக்கிற தேவன் இருக்கிறார். அவரை மேலே சார்ந்து கொண்டு அவரை விசுவாசிக்கணும். அவராலே ஆகும். நீங்கள் நம்பணும். அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யணும். ஐயோ இவளுக்கெல்லாம் திருமணமே நடக்காது, இவனுக்கெல்லாம் திருமணமே நடக்காது அப்படின்னு ஜனங்க சொல்லும் போது நீங்கள் சொல்ல வேண்டியதுன்னா என்னென்னா, தனிமையாக இருக்கிற மனுஷன் தேவன் வீடு வாசலை உண்டு பண்ணுகிறார். நீங்கள் அறிக்கை செய்யணும், ஆண்டவரே நீங்கள் தனிமையாக இருக்கிற மனுஷனை கர்த்தாவே நீங்கள் வீடு வாசலை உண்டு பண்ணுவேன்னு சொன்னீங்க. அப்போ எப்படி இவங்க சொல்லுகிற வார்த்தை எனக்கு நிறைவேறாது, நான் இவங்களோடு ஒத்து போக மாட்டேன், என் வேதத்தோடு நான் ஒத்து போகிறேன், தேவனே உம்மாலே ஆகும். சாராள் 100 வயதில் கர்ப்பம் தரிக்க கூடும் என்றால் 90 வயதில் சாராள் கர்ப்பம் தரிக்க கூடும் என்றால் கர்த்தருக்கு இது எம்மாத்திரம், அவரால் ஆகுமே. அது ஆகும். நீங்கள் கர்ப்பம் தரிப்பது நிச்சயம், நீங்கள் பிள்ளை பெறுவதும் நிச்சயம். நீங்கள் மலடி இல்லை, நீங்கள் சந்தோஷமான பிள்ளை தாட்சி, அநேக பிள்ளைகளுக்கு தாயாக மாற போகிறீங்க. அதனால் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாமல் வேதனை அடையாதீங்க. அதே போல் நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பித்து லாஸில் போகலாம். ஸோ அந்த லாஸை பார்த்து ஜனங்க ஏளனமாக பேசலாம், இவன் ஏதோ பிஸ்னஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை வீணாக்கி வேஸ்டாக்கி ஒன்றுத்துக்குமே உதவாமல் மூளையில் உட்காந்துருக்கான்னு உங்களை பார்த்து சொன்னாங்கன்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் பஞ்ச காலத்தில் தான் ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை செய்ய வச்சார். 100 மடங்கு அறுவடை. அது ஒரு நல்ல செழிப்பான காலத்தில் ஆண்டவர் ஐசாக்கை அறுவடை 100 மடங்கு செய்ய வைக்கல. பஞ்ச காலத்தில் 100 மடங்கு அறுவடை செய்ய வச்சது தேவனுடைய அற்புதம்னா, உங்கள் பிஸ்னஸை செழிக்க பண்ண ஆண்டவரால் கூடும். 100 மடங்கு நீங்கள் உயர்வீங்க. நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தரே நீங்கள் நம்புங்க. அதனால் காத்திருக்கிற நாட்கள் உங்களை வெட்கப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்களால் முடியாது, இந்த காரியம் உங்களுக்கு நடக்காது இப்படின்னு சொல்கிற ஜனங்க மத்தியத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது வேதம், கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தரின் வார்த்தையில் வல்லமை இருக்குது. அந்த வல்லமை உள்ள வார்த்தை நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றும், நம்ம காரியங்கள் மாறுபடும். தேவனாலே கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய வசனம், அவரால் எல்லாம் கூடும். நம்ம நம்புகிறது அவரால் ஆகும். நம்ம தேவன் யாருன்னா, அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் உடன்படிக்கை செய்தால் அவர் நினைத்து அதை நம்மளுக்காக நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கு. நம்ம விசுவாசித்து அந்த உடன்படிக்கையை அறிக்கை செய்து 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 நம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். நம்ம ஏளனமாக பேசினவங்க மத்தியத்தில் நம்ம தலையை உயர்த்துவார். ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லவங்க மத்தியத்தில் நம்மளை வாழாக்காமல் தலையாக்குவார். நம்மளை பிரயோஜனம் அற்றவங்கன்னு சொன்னவங்க மத்தியத்தில் நம்மளை 100 மடங்கு உயர செய்வார். கர்த்தராலே கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. நாம் விசுவாசித்து ஜெபித்து கர்த்தரோடு கூட இசைந்து
let us walk like Enoch. Thank you.